ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்னென்னா நாட்டுக்கோழி சிந்தாமணி ரெசிபிங்க. நார்மலாக கடாயில் செய்கிற சிந்தாமணியை குக்கரில் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். குக்கர் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் 50 மில்லி நல்லெண்ணெயும் 100 மில்லி ஆயிலும் சேர்த்துக்கிட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் தாங்க இதோட ஸ்பெஷல். சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணும். கட் பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் வரமிளகா. ஃபஸ்ட்டு வெங்காயம் போடக்கூடாதுங்க. எண்ணெய் சூடான உடனே வரமிளகாயை போட்டு சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடணும். மிளகாய் நல்லா வதங்கி ஆயில் ஃபுல்லாக ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் தான் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணணும். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாங்க. சின்ன வெங்காயம் கண்ணாடி போல் வதங்கணும். அது வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். இதுக்கு நடுவில் சிக்கன் நல்லா பொடியாக வெட்டி எடுத்து வச்சுக்கணுங்க. பொடியாக வெட்டின சிக்கனை மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு வாஷ் பண்ணி தண்ணியே இல்லாமல் நல்லா புழிஞ்சி எடுத்துட்டு வெங்காயம் கண்ணாடி போல் வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண சிக்கனை விடாமல் ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இது ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் வதக்குங்க. இந்த ரெசிபிக்கு லாங் டைம் ஆனாலும் நீங்கள் வதக்க தான் நல்லா அந்த மிளகாயோட டேஸ்ட் சிக்கனில் இறங்கும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வதக்க சிக்கன்லேருந்து தண்ணியும் கொஞ்சம் வெளியில் வரும். அதுலேயே நல்லா வெந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. நல்லா வதங்கி தண்ணியெல்லாம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி விசில் வைக்க போகிறோம். அதுக்காக 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா சிக்கனே ஃபுல்லாக ரெட்டிஷ் ஆகிடுச்சுப்பாங்க. இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கியிருக்கணும். குக்கர் மூடி ஒரு 6 விசில் விட்டால் போதுங்க. 6 விசில்லையே சிக்கன் நல்லா வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டோம். ரெண்டாவது சிக்கனும் பொடியாக தான் வெட்டியிருக்கோம். அதனால் 6 விசிலில் சூப்பராக வெந்துடும். பார்த்திங்கன்னா சிந்தாமணி ரெடி. இப்போ எடுத்து பார்த்து உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு கிண்டலாம். இல்லை தண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா போதும். இது கூட நல்லா பச்சை கருவேப்பிலையும் மல்லித்தலையும் பிச்சு போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் அதில் இறங்கிடும். நல்லா கிண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர் சிந்தாமணி ரெடி. இறக்கின உடனே சின்ன பாப்பா டேஸ்ட் பார்க்குறேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு சின்ன பிளேட்டில் போட்டு கொடுத்தோம். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னான். இப்போ இந்த சிந்தாமணிக்கு நல்ல சூடாக ஒயிட் ரைஸ் வச்சு நீங்கள் ரைஸோடு சேர்ந்து பரிமாறினீங்கன்னா செமையாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா.